ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு வந்து ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்றைக்கு லாஸ்ட் டேட், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்து ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணி நானும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேர்ந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது BSFன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ் தான், அதாவது டெம்பரரி கிடையாது, கான்ட்ராக்டோ கிடையாது. இது ஒரு ரெகுலர் பேசிஸ்ன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியாவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 549 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், அதாவது ஜென்ரல் டியூட்டின்னு தான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதர் மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது படிப்பை வந்து படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்டால் ஆமாம், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்டில் வந்து என்னென்ன கிரேடு நீங்கள் வாங்கியிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 23 கொடுத்துருக்காங்க. SC/ST கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஸோ 28 + 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை OBC கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 23க்கு அப்புறம் நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா, SC/STயில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை OBCயாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் வந்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 21,700லேருந்து மேக்ஸிமம் 69,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இது என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபீமேல் இல்லை ST இல்லை SC கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அது இப்போ நான் சொன்ன தவிர மீதி ஏதாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 159 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.